Welcome students. In this video, we are going to discuss about the properties of carbon dioxide in Unit 3 air. Carbon dioxide is a chemical compound in which one carbon and two oxygen atoms are bonded together. Students, carbon dioxide is ஒரு கார்பன் ஆட்டமும் ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டமும் ஒன்னோட ஒன்னு ஜாயின் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்பவுண்டுக்கு தான் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பேரு. It is a gas at room temperature. அது சாதாரண அறை வெப்பநிலையில gaseous stateல இருக்குது. It is represented by the formula CO2. C for carbon, O for oxygen. ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் ஒரு கார்பன் ஆட்டத்தோட கம்பைன் பண்றதுனால இதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து CO2. Occurrence of carbon dioxide. Carbon dioxide is present in air to the extent of about 0.04%. பூமியோட வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.04% இருக்குது. உங்களுக்கு தெரியும் பூமியோட அட்மாஸ்பியர்ல வந்து ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நைட்ரஜன் 78%, அடுத்தது ஆக்சிஜன் 21%, அதுக்கப்புறம் ஆர்கான் 1% இருக்கும் நியர்லி, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு 0.04% இருக்கும். இட் இஸ் எவால்வ்டு பை த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டியூரிங் ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது பிளான்ட்ஸா இருந்தாலும் சரி அனிமல்ஸா இருந்தாலும் சரி ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்ஹேல் பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா, பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே ரெஸ்பிரேஷன் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்ஹேல் பண்ணும். போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது தான் பிளான்ட்ஸ் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணிட்டு ஆக்சிஜனை எக்ஸ்ஹேல் பண்ணும். and is produced during fermentation reaction. அப்ப கார்பன் டை ஆக்சைடு வந்து ரெஸ்பிரேஷனை தவிர ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய நொதித்தல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். இப்போ குளுக்கோஸையோ ஒரு சர்க்கரையை நம்ம நொதிக்க வைக்கும் போது அந்த நொதிக்கும் போது என்ன ஆகும், ஈஸ்ட் போட்டு நொதிக்க வைக்கிறாங்க இல்லையா, புளிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி நொதிக்கும் போது ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும் போது பை ப்ராடக்டா கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. Much of the naturally occurring carbon dioxide is emitted from the magma through volcanoes. Students, இயற்கையா காணப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து பெரும்பாலும் எரிமலையில இருந்து வெளிவரக்கூடிய அந்த மேக்மா அது மூலமா வெளியேற்றப்படுகிறது. வல்கனோஸ் இல்லையா, சோ இந்த வல்கனோஸ்ல பாருங்க அந்த மேக்மா மூலமா கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவுல இயற்கையா ப்ரொடியூஸ் ஆகுது. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் CO2. கார்பன் டை ஆக்சைடோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் a colorless odorless gas. இது நிறமற்ற மணமற்ற வாயு. It is heavier than air. இது காற்றை விட கனமா இருக்கும். It does not support combustion. இது எரிதலுக்கு துணை புரியாது. இது not combustible gas and also it does not support combustion. எரியவும் செய்யாது, எரிதலுக்கு துணை புரியவும் செய்யாது. It is fairly soluble in water. இது நீர்ல ஓரளவுக்கு கரையக்கூடியது. It turns blue litmus slightly red. லிட்மஸ் பேப்பர், ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட் கலரா அது மாத்துது. And so it is acidic in nature. அதனால இது என்ன சொல்லலாம், அமிலத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லலாம். It can be easily be liquefied under high pressure. அதிகமான அழுத்தத்துக்கு உட்படுத்தும் போது இதை லிக்விடா மாத்த முடியும். And can also be solidified. So இது திண்மமா சாலிடா கூட மாத்தலாம். The solid form of carbon dioxide is called dry ice. கார்பன் டை ஆக்சைடோட சாலிட் ஃபார்ம் நம்ம என்ன சொல்லுவோம்னா உலர் பனிக்கட்டி, ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம். which undergoes sublimation. sublimation உங்களுக்கு தெரியும் இல்லையா, sublimation பதங்கமாதல்னு சொல்லுவோம். சோ சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாம டைரக்டா கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ட்ரை ஐஸ் வந்து டைரக்டா கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போறதுனால இந்த சப்ளிமேஷன் ப்ராசஸ்க்கு உட்படுதுன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்பஸ்டிபிலிட்டி, எரிதல் சொல்லுவோம் இல்லையா. கார்பன் டை ஆக்சைடு இஸ் நான் கம்பஸ்டிபிள் அண்ட் நாட் ஏ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். கார்பன் டை ஆக்சைடு வந்து தானா எரியவும் செய்யாது, எரிதலுக்கு துணை புரியவும் செய்யாது. ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ்ல பாருங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட், லைட்டர் மெட்டல்ஸ் கம்பைன் வித் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் த கரஸ்பாண்டிங் கார்பனேட்ஸ் whereas magnesium gives its oxide and carbon கொடுத்திருக்காங்க. சோ அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து லேசான உலோகங்களான சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இதோட இணையும் போது அதோட கார்பனேட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஆனா ஹெவி மெட்டல்ஸ் மெக்னீசியத்தோட ரியாக்ட் பண்ணும்போது அதோட ஆக்சைடையும் கார்பனையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, ஈக்குவேஷன் ஃபார்மட்ல சோடியத்தோட சிம்பிள் Na, கார்பன் டை ஆக்சைடு CO2,
சோ சோடியம் கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணும்? சோடியத்தோட கார்பனேட் என்ன? சோடியம் கார்போனேட், வாஷிங் சோடான்னு சொல்லுவோம். Na2CO3 சோடியம் கார்போனேட்டையும் அதுல பை ப்ராடக்ட்டா நமக்கு என்ன கிடைக்குது? கார்பன் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க மெக்னீசியம். மெக்னீசியம் கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது மெக்னீசியம் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. MgOங்கிற மெக்னீசியம் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது அண்ட் ஆல்சோ கார்பனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதான் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். பொதுவா கார்பன் டை ஆக்சைடு மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது அதோட கார்போனேட்ஸை ஃபார்ம் பண்ணும். எக்ஸப்ட் மெக்னீசியம். மெக்னீசியம் வந்து மெக்னீசியத்தோட ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது அல்கலின்னு சொல்லுவோம். எந்த பேஸ் வாட்டர்ல சால்யூபிள் ஆச்சுன்னா அதை நம்ம அல்கலின்னு சொல்லுவோம். சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் நியூட்ரலைஸ்டு பை கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் சோடியம் கார்போனேட் அண்ட் வாட்டர். ஸோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் கார்போனேட், வாஷிங் சோடான்னு சொல்லக்கூடிய ஒரு சால்ட்டையும் வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. யூஸ்வலா சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது பேஸ், கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஆசிட், சோடியம் கார்போனேட்ங்கிறது சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்குது. இந்த ரியாக்ஷனை நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஒரு பேஸ் பிளஸ் ஆசிட் கிவ்ஸ் சால்ட் பிளஸ் வாட்டர்னா இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா NaOH, கார்பன் டை ஆக்சைடு CO2 ரெண்டு ரியாக்ட் பண்ணும்போது எதை ஃபார்ம் பண்ணுது? சோடியம் கார்போனேட் Na2CO3 அப்படிங்கிற சோடியம் கார்போனேட்ங்கிற வாஷிங் சோடாங்கிற சால்ட்டை ஃபார்ம் பண்ணுது அண்ட் வாட்டர். வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? H2O. So that is a reaction with sodium hydroxide. கார்பன் டை ஆக்சைடு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது அதோட கார்போனேட், சோடியம் கார்போனேட்ங்கிற சால்ட்டையும் வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பாருங்க ரியாக்ஷன் வித் லைம் வாட்டர். சோ இந்த சுண்ணாம்பு நீரோட ரியாக்ட் பண்ணும்போதுமா இந்த கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத பார்ப்போம். இது ஒரு டீடைல் क्वेश्चन உங்களுக்கு கேட்டிருக்காங்க. when a limited amount of carbon dioxide, ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு சுண்ணாம்பு நீர்ல வந்து என்ன பண்றோம்? கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணோம்னா lime water turns milky due to the formation of insoluble calcium carbonate. So அந்த லைம் வாட்டர் வந்து ஒயிட் கலர் பால் மாதிரி இருக்கு இல்லையா, அது நல்லா மில்கியா மாறுது, ரொம்ப பால் மாதிரி வெள்ளை நிறத்துல மாறுது. டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப், அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா கரையாத, இன்சால்யூபிளா கரையாத கால்சியம் கார்போனேட்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போ சுண்ணாம்பு நீர்ல கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணும்போது கரையாத கால்சியம் கார்போனேட் உருவாகுது. இதனால அந்த கரைசல் வந்து பால் கலர்ல மாறுது. கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது லைம் வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா CaOH twice. கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம், நீர்த்த சுண்ணாம்புன்னு கூட சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதோட கார்பன் டை ஆக்சைடை ஆட் பண்ணும்போது கால்சியம் கார்போனேட்டுங்கிற ஒரு இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம பை ப்ராடக்டா வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு யூசஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூஸ்ட் டு ப்ரிப்பேர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். இந்த கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணி சோடா வாட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க அந்த கார்பன் டை ஆக்சைடை. நெக்ஸ்ட் பாயிண்ட், கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ். ஃபர்ஸ்டே பார்த்தோம் கார்பன் டை ஆக்சைடு எரியவும் செய்யாது, எரியறதுக்கு துணை புரியவும் செய்யாதுங்கிறதுனால இதை தீயணைப்பான்கள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸா பயன்படுத்துறாங்க. Carbon dioxide is used in manufacturing sodium carbonate by Solvay process. Solvay processங்கிற ஒரு மெத்தட்ல சோடியம் கார்போனேட் பார்த்தோம் இல்லையா, இந்த வாஷிங் சோடா தயாரிக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்றாங்க. Solid carbon dioxide called as dry ice is used as a refrigerant. So அந்த சாலிட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ட்ரை ஐஸை ரெஃப்ரிஜரேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த குளிரூட்டப்படுற அந்த உணவெல்லாம் கெட்டு போகாம பாதுகாக்கிறதுக்கு வந்து ரெஃப்ரிஜரண்டா யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூஸ்ட் along with ammonia in the manufacture of fertilizers like urea. ஸோ யூரியா மாதிரி உரங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து அமோனியாவோட சேர்ந்து யூஸ் பண்றாங்க. It can be used in the preservation of food grains and fruits. உணவு தானியங்கள், பழங்கள் இதெல்லாம் வந்து பதப்படுத்துறதுக்கு கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துறாங்க. preservation of foodன்னு சொல்லுவாங்க. பதப்படுத்தல கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது. Thank you students. Thank you for watching this video.